கஞ்சமலை சித்தேஸ்வர சுவாமிக்கும் அணைமேடு ராஜமுருகனுக்கும் தொடர்பு உண்டா? ஆம். இதில் உள்ள மர்மங்கள் என்ன? அந்த தொடர்புதான் என்ன? அனைவரும் வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். எவ்வளவு மறைத்தாலும் உண்மை ஒருபோதும் மறைக்கப்படுவது இல்லை, மறந்து போவதும் இல்லை. ஒரு நிலத்தை ஆட்சி செய்பவன் இறைவன் ஆக மாட்டான். மக்களின் உண்மையான மனதினை ஆட்சி செய்பவன் அவனே இறைவன். கஞ்சமலையில் உள்ள காலங்கிநாதர் தனது இளைய மகனான அழகில் சிறந்து விளங்கும் முருகப்பெருமான் வடக்கு பக்கம் மலைக்குன்றின் மீது வீற்றிருக்க ஆசைப்படுகிறான். அருகில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று எதிர்காலத்தில் உருவாகும் என்ற காலங்கிநாதர் குறிப்பிட்டு இருந்தார் என அங்கே சுற்றி இருக்கும் மக்களிடையே ஒரு கருத்து ஒன்று நிலவி வருகிறது. அப்படி மலைக்குன்றின் மீது ராஜமுருகன் ராஜ அலங்காரத்தில் வீற்று இருந்த கோவில்தான் அணைமேடு. 30 வருடங்களுக்கு முன்பு வெங்கடாஜலம் என்கிற முருக பக்தரின் கனவில் தோன்றி, தான் இங்கே வீற்றிருக்க விருப்பப்படுகிறேன், எனக்கு ஒரு கோவிலை அமைத்து அதனை பராமரித்து வருவாய் என்று அவருடைய கனவில் தோன்றி மறைந்தார். இதனை சாதாரணமாக வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டார். எனினும் அவரை முருகப்பெருமான் விடவில்லை. தொடர்ச்சியாக அவரை கனவில் வந்து எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். முருகப்பெருமான் ஆணைப்படி வெங்கடாசலம் ஐயா அவர்கள் மருதமலை, பழனிமலை போன்ற முருக கோயிலுக்கு சென்று அங்குள்ள சிலைகளின் உயர அளவுகளும் அனைத்தையும் நேர்த்தியாக கற்றுக்கொண்டு அதன்படி அணைமேடு முருகனை ராஜ அலங்காரத்தில் ராஜமுருகன் என்ற சிலையை செய்ய தொடங்கினார். இது 30 வருடங்களுக்கு முன்பு. மேலும் தினசரி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறுதல், பண்டிகை நாட்களில் அன்னதானம் வழங்குதல் போன்ற நற்பணிகள் செய்து வந்தார். 30 வருடங்கள் மேலானதால் கோயிலுக்கு குடமுழுக்கு விழாவினை நடத்தலாம் என்று பொதுமக்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் முடிவெடுத்தனர். அதன்படி கோயிலின் அனைத்து பகுதிகளும் மருணம் பூசி சுற்றுச்சுவர் மற்றும் சிலைகள் அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தது. மேலும் கோயில் நிர்வாகி வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் விருப்பப்படி பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை ஒன்று 56 அடி உயரத்தில் முன்புறம் அமைக்க திட்டமிட்டு இருந்தார். அதன்படி அதன் சிலை அமைக்கும் பணி முன்புறமாக நடைபெற்று வந்தது. சிலை அமைக்கும் மொத்த பொறுப்பையும் சிற்பி சித்தையனும் அவரது நண்பர்களும் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக சித்தையன் முழு பொறுப்பையும் எடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சித்தையன் தாரமங்கலத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் முனியப்பன் கோயில் சிலை செய்து கொண்டு இருந்தவர். இந்த பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை அமைக்கும் பணி முடிவுற்ற நிலையில் மக்கள் பார்வைக்கு எடுத்துக்கொள்ள வந்தது. இணையவாசிகளும் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதற்கு காரணம் முருகனின் தோற்றம் முனியப்பன் போல் உள்ளது என்று பரவலாக உலகமெங்கும் பேசப்பட்டது. பொதுவாக உலகில் முருகன் சிலை அனைத்தும் தோற்றம் பேரழகில் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இந்த சிலையானது இந்த தோற்றத்தில் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயில் நிர்வாகத்திடம் முற்றுகையிட்டு சிலையை ஒன்று மாற்றியமைக்க வேண்டும், அதன் பின்னரே கும்பாபிஷேக விழாவினை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். அதன்படி கோவில் நிர்வாகத்தினர் அனைத்து மக்களிடம் மன்னிப்பு கோரினர். சிலை அமைக்கும் சிற்பி சித்தையா தனக்கு முருகன் சிலை அமைக்க தெரியாது, முனியப்பன் சிலை மட்டுமே இதனால் வரை அமைத்திருக்கிறேன், எனவே அதன் போல் தோற்றத்தில் வந்ததாகவும் கூறினார். மேலும் கோயில் நிர்வாகி வெங்கடாசலம் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மட்டுமே நான் இங்கு சிலை செய்ய வந்தேன் எனவும் தான் செய்தது தவறு என்றும் ஒத்துக்கொண்டார். மேலும் வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் மக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் முருகன் முகத்தோற்றத்தில் மற்றும் குழந்தை போன்ற ஒரு முகத்தோற்றத்தினை முருகனை அமைத்து ராஜ அலங்காரத்துடன் மீண்டும் குடமுழுக்கு விழாவினை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று நம்மிடம் உறுதி கொண்டார். இந்த கும்பாபிஷேக விழா விரைவில் நடைபெறும் என்று, அதற்காக மக்கள் அனைவரையும் அழைப்பேன் என்றும் கூறினார். இதுவே நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. இதில் உள்ள மர்மங்கள் என்ன? காலங்கிநாதர் கஞ்சமலை சித்தேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற காலங்கிநாதருக்கும் அணைமேடு ராஜமுருகனுக்கும் தாரமங்கலம் இளமேஸ்வரருக்கும் என்ன தொடர்பு? 30 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று பழங்காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் காவல் தெய்வமாக இருக்க காரணம் என்ன? அனைவரும் வாருங்கள் இந்த காணொளியில் விளக்கமாக காணலாம். இதோ உங்களுக்காக இதுவரை கூறாத வரலாற்று உண்மைகள் உங்கள் தெய்வீக பலன்கள் சேனலில் பார்க்கலாம்.
கஞ்சமலை காலங்கிநாதர் தனது அன்பு மகன், அதாவது இளைய மகன் முருகப்பெருமான் விருப்பப்படி வடக்கே தான் வீட்டிற்கு ஆசைப்படுகிறேன் என்று, அங்கே எனக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்றும், மேற்கொண்டு எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் தன் தந்தையிடம் விருப்பப்படுகிறார். தனது மகனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக வடக்கே அணைமேடு என்ற இடத்தில் மலைக்குன்றின் மீது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே முருகப்பெருமான் அந்த மலைக்குன்றின் மீது அமர்ந்திருக்கிறார். மேலும் அவருக்கு பாதுகாப்பாக 30 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று காலங்கிநாதர் தனது மகனுக்கு பாதுகாப்பாக 30 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை அனுப்புகிறார். மலைக்குன்றின் மீது அமர்ந்து இருந்த ஒரு கட்டத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் என்பவரின் கனவில் தோன்றி, தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மலைக்குன்றின் மீது அமர்ந்திருப்பதாகவும், தனக்கு இப்போது ஒரு ஆலயம் அமைத்து வழிபட வேண்டும் எனவும் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் கனவில் முருகப்பெருமான் கூறுகிறார். வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் ஒரு முருக பக்தர் ஆவார். இதனை கருத்தில் கொண்டு அவருக்கான ஆலயம் அமைக்கும் பணியை அவர் தொடங்குகிறார். அந்த ஆலயமும் உருவாக்கப்படுகிறது. மேலும் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் மறைமுகமாக இரகசிய பாதாள அறை போகர் சிலை ஒன்றை வைத்து வழிபடுகிறார். இது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. முன்பு கஞ்சமலை சித்தேஸ்வரர் சாமி காலங்கிநாதர் தனது மகன் பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட 30 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று அந்த இரகசிய பாதாள அறையில் வைக்கப்படுகின்ற அணைமேடு ராஜன் முருகன் ஆலயத்திற்கு கஞ்சமலை சித்தேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இருந்து தினசரி வந்து செல்வதாகவும், இது இரவு நேரங்களில் அனைத்து முருகன் ஆலயத்தில் பாதுகாப்பிற்காக இருப்பதாகவும், மேலும் இது கஞ்சமலையிலிருந்து வரும் வழியில் தன்னை தடுத்த 20 நபர்களை உயிர் பலி செய்ததாகவும் வரலாறு உண்டு. இவை அனைத்தும் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கு தெரியும். மேலும் அந்த ராஜநாகம் பாதாள அறையில் போகர் சிலையை வழிபடுவதோடு வழக்கமாக படம் எடுக்கும் பாம்பினை விட 10 மடங்கு பெரிய தலையுடன் காட்சி தருவதாக ஐயா அவர்கள் பல முறை பார்த்ததாகவும் கூறுகிறார். சாதாரண மனிதர்களுக்கு அந்த பாம்பு தெரியாது என்றும் கூறுகிறார். தினசரி இரவு 10-30 மணி நேரத்திற்கு மேல் அந்த பாம்பு அந்த பாதாள அறையில் வந்து தங்கி இருப்பதாகவும், வழிபட்டுவிட்டு மேலும் இது இளைப்பாற தாரமங்கலத்தில் இளமேஸ்வரர் ஆலயம் சென்று தங்கிக் கொள்வதாகவும், காளிங்கநாதரின் ஆணைப்படி அந்த பாம்பானது பாதுகாப்பிற்கு சென்றுவிட்டு அணைமேடு ராஜமுருகன் கோயிலில் வழிபட்டுவிட்டு மீண்டும் இளைப்பாற தாரை என்று அழைக்கப்படுகின்ற தற்பொழுது தாரமங்கலம் எனும் பெயரில் உள்ள இளமேஸ்வரர் ஆலயத்தில் இளைப்பாறவும், மேலும் அதற்கு தேவையான தண்ணீர் ஏதாவது தேவை என்றால் அருகில் உள்ள அருங்கோண வடிவ குளத்தில் நீர் அருந்துவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதைத்தான் அணைமேடு பூசாரி ஐயா அவர்களும் தெரிவித்தனர். மேலும் கஞ்சமலை சித்தர் கோயில் சித்தர் ஒருவரும் இதே கருத்தினை கூறி வந்தார். இவ்வாறு பல மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இக்கோயில்கள் விளங்குகின்றன. ஒரு பாம்பானது இறக்கும்போது அதன் தொடர்ச்சியாக அதன் தலைமுறைகள் இன்னொரு பாம்பானது அதன் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் சென்றாலும் கூட அணைமேடு ராஜமுருகன் கோயில் ஆலயத்தில் இரவு 10:30 மணிக்கு மேல் அந்த பாம்பானது வந்து காட்சி தருகிறது. சாதாரண பாம்புகள் படம் எடுக்கும்போது அதன் தலைப்பகுதியை அடைந்த பாம்பானது 8 மடங்கு அதிகம் தலை கொண்ட பாம்பு அமைப்பை பெற்று இருக்கிறது என்று அப்போது பூசாரி தெரிவித்து இருந்தார். இவ்வாறு பாம்பானது அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று அதன் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தப்பட்டு மீண்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வண்ணமும் உள்ளது. நாம் எவ்வளவு தகவல்கள் கேள்விப்பட்டு அதனை ஒரு கட்டுக்கதை, மற்றவர்கள் கூறும் பொய்க்கதை என்று சொல்லியிருப்போம். ஆனால் வரலாற்றில் இது போன்ற நிகழ்வுகள் உண்மையானாலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இது சிவனின் திருவிளையாடல் மற்றும் ராஜமுருகனின் திருவிளையாடல் ஆகும். நாங்கள் பலமுறை கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள மலைப்பகுதிகளில் உள்ள சித்தர்களிடம் பேசி அவர்கள் கூறிய தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மீண்டும் அணைமேடு ராஜமுருகன் ஆலயத்தில் உள்ள பூசாரி வெங்கடாச்சலம் ஐயா அவர்களிடம் தெரிந்து இது போன்ற உண்மைகளை தெரிந்தவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கின்றனர். முருகன் சிலை செய்த தவறால் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் மிகவும் மனம் மருந்தி தவித்து கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற திருப்பணிகளை அரசு கவனத்தில் கொண்டு வந்து இது அரசுடைமையாக்கப்பட்ட இந்த மலைக்குன்றின் மீது இருக்கின்ற கோவிலை அரசு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.
பொதுமக்களின் காணிக்கை மற்றும் வெங்கடாஜலம் அவர்களின் பணம் போன்றவை இந்த சிலை செய்து வீணடிக்கப்பட்டது. இதில் மக்களிடம் தனிப்பட்ட கருத்து முறையான நிர்வாகம் நடைபெறுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இதில் அரசு எந்த ஒரு காலம் தாழ்த்தாமல் உடனே அரசுடைமையாக்கப்பட்டு அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். இது ஆசிரமம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டதாக இருந்து இப்பொழுது கோயிலாக உருவாக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். எனவே அரசு உடனடியாக இதனை கவனத்தில் கொண்டு அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்து சமய அறநிலைத்துறை இதற்கான பணிகளை விரைந்து மும்முரமாக முடிக்க வேண்டும். கோயில் பூசாரி வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க அரசு உடனடியாக தலையிட்டு பணிகளை செய்தால் மட்டுமே மக்களின் பெரும் நம்பிக்கை பெற முடியும். மேலும் முகம் மற்றும் உடல் அமைப்பு சீரமைக்காமல் தலைப்பகுதியில் மட்டுமே சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்து மீண்டும் பழைய தவறை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் முருக பக்தர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து முடிக்க வேண்டும். தெய்வீக பலன்கள் சார்பாக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலத்தை பேசியதற்கு பெருமைப்படுகிறோம். வேறு ஏதாவது ஆன்மீக தலங்கள் பற்றி காணொளிகள் தேவைப்பட்டால் கமெண்டில் பதிவு செய்யும். நன்றி, வணக்கம்.